அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஏன் என்ன காரணம்னா மாடு கிடைக்கல. இப்போ கூட எங்கே போயிட்டுருக்கேன்னா மாடு தேட தான் மக்கா போயிட்டுருக்கேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு சந்தை போடுவாங்க வெள்ளிக்கிழமை. ஆனால் அந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆச்சு. இது வெள்ளிக்கிழமை பதிவு தான் இது. மாடு தேடலான்னு சொல்லிட்டு போயிட்டு மாடுலாம் பார்த்துருந்தோம். நம்மளும் இந்த மாதிரி சந்தைக்கு தான் போனதில்லை. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். போயிட்டு எல்லா மாடையும் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம தேடுற மாடு இல்லை. ஆனால் அது தவிர அந்த பால் கறக்கிற மாடு கண்ணு குட்டிலேருந்து வயசார குட்டி வரையுமே எல்லா மாடு இருக்கு மக்கா. அவ்வளோ மாடு குஞ்சு கிடக்கு. நம்ம எதிர்பார்க்குற காங்கேயத்தில் எந்த மாடு இல்லை மக்கா. அதனால் போய் பார்த்தோம். போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேகமாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்கா. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு இது எடுத்திருக்கேன். மாடு கிடைக்குதோ இல்லையோ சீக்கிரமாக கிடச்சிடும். அது வரையுமே நம்ம வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது. எதனா ஒரு வீடியோ நம்ம டெய்லி அப்டேட் பண்ணலாம் மக்கா. இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி அப்டேட் கொடுத்துட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மாடுனாச்சும் காட்டலாம். அதுக்கு தான் நான் ஊர்லேருந்தே கிளம்பி வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது மறந்துட்டேன். தலைவர் வந்து அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ வத்தனம் சுத்தனமாக இருக்காரு. இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவனா இதுன்னு கேட்குற அளவுக்கு நான் அந்த மாட்டை ரெடி பண்ணி வச்சிடும் மக்கா. அதுக்கப்புறம் இது ஒரு மாடு தான் இப்போ நம்மகிட்ட பால் கறந்துட்டு இருக்கு. அதுவும் கொஞ்சம் தான் கறக்குது. நம்ம டீ பைத்தினால நம்ம கொஞ்சம் கறந்து நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மக்கா இந்த மாதிரி வீடியோ டெய்லி வேணும்னா உங்களுக்கு மறக்காமல் மாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக வீடியோ போடுறோம் மக்கா. இதோட முடிச்சுக்கிறேன். வட்டாமமே.